அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சிவனின் புராண கதை கேட்கலாம் வாங்க. தியானத்தின் நாயகன் கைலாயநாதனின் அமைதி. இந்த பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் சிவபெருமான் பனிப்படர்ந்த கைலாய மலையின் உச்சியில் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் எம்பெருமான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரது நீல நிற திருமேனி இந்த அகண்ட ஆகாயத்தின் அடையாளமாக விளங்குகிறது. தலையில் பிறை நிலவு குளிர்ந்த ஒளியை வீச ஜடாமுடியில் கங்கை அன்னை பாய்கிறாள். சிவன் ஏன் எப்போதும் தியானத்தில் இருக்கிறார் என்று தெரியுமா? உலகை காக்கும் அந்த ஈசன் நமக்காகவும் இந்த பிரபஞ்சத்தின் சமநிலைக்காகவும் தவமிருக்கிறார். அவர் கழுத்தில் இருக்கும் நாகம் பாம்பு நம்மிடம் இருக்கும் ஆசை மற்றும் அச்சத்தையும் குறிக்கிறது. அந்த நாகத்தை அடக்கினால் இறைவனை அடையலாம் என்பதே அதன் தத்துவம். அவர் கையில் ஏந்தி இருக்கும் திரிசூலம் 3 குணங்களை குறிக்கிறது: அலை, தத்துவம், ரஜஸ் மற்றும் தமஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும் சிவபெருமானின் அமைதியான முகம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்தால் எந்த போராட்டத்தையும் வெல்ல முடியும். ஓம் நமச்சிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நம் இதய துடிப்போடு கலக்கும் போது நமக்குள் இருக்கும் தீய எண்ணங்கள் அழிந்து தெய்வீக ஒளி பிறக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் தந்தையாக விளங்கும் அந்த ஆதி யோகியை பணிவோம். இந்த பனிமலை வாசனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்னும் இருந்தவர், இது அழிந்த பின்னும் இருப்பவர் அந்த பரம்பொருள் சிவபெருமான். இதோ பனி படர்ந்த கைலாய மலையின் சிகரத்தில் உலகமே அமைதியில் ஆழ்ந்திருக்கும் வேளையில் தியான கோலத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆதியோகி. அவரது திருமேனி ஏன் நீல நிறத்தில் இருக்கிறது என்று தெரியுமா? பார்க்கடலை கடைந்தபோது வெளிவந்த ஆழகால விஷத்தை உண்டு உலகை காத்ததால் அவர் நீலகண்டன் ஆனார். அந்த நீல நிறம் முடிவற்ற ஆகாயத்தையும் அளவிட முடியாத கருணையையும் நமக்கு உணர்த்துகிறது. அவரது மூடிய கண்கள் உலகை பார்க்கவில்லை, மாறாக நமக்குள்ளே இருக்கும் ஆன்மாவை தரிசித்து கொண்டிருக்கின்றன. சிவனின் ஜடாமுடியில் தவழும் அந்த பிறை நிலவு காலத்தின் சூழ்ச்சியை குறிக்கிறது. காலம் கடந்தவர் அவர் என்றாலும் காலத்தை ஆள்பவரும் அவரே. அங்கிருந்து வழியும் கங்கை அன்னை அறியாமை என்னும் அழுக்கை நீக்கி ஞானம் என்னும் தூய்மையை நமக்குள் பாய்ச்சுகிறாள். அவர் கழுத்தை சுற்றியிருக்கும் அந்த நாகம் சாதாரணமானது அல்ல. மனதின் ஆசைகளும் கோபங்களும் ஒரு பாம்பை போன்றவை. அவற்றை அடக்கி ஆபரணமாக மாற்றத் தெரிந்தவன் எவனோ அவனே உண்மையான யோகி என்பதை இந்த நாகம் நமக்கு உணர்த்துகிறது. பயம் வேண்டாம், என்னிடம் சரணடை என்று அந்த நாகம் அமைதியாக சொல்கிறது. அவரது உடலில் பூசப்பட்டிருக்கும் திருநீறு விபூதி இந்த உலகம் நிலையற்றது, இறுதியில் அனைத்தும் சாம்பலே என்ற பேராண்மையை போதிக்கிறது. இந்த படத்தில் சிவன் மெல்ல கண் திறந்திருப்பதை கவனியுங்கள். அவரது 2 கண்கள் சூரியனையும் சந்திரனையும் குறிக்கின்றன. ஆனால் அந்த நெற்றிக்கண், அதுதான் ஞானக்கண், காமத்தையும் ஆணவத்தையும் சுட்டெரிக்கும் நெருப்பு. அது நம்மிடம் இருக்கும் தீய எண்ணங்களை அந்த ஞானக்கண்களில் பொசுக்கினால் மட்டுமே இறைவனின் பேரொளியை காண முடியும். அவர் அருகில் இருக்கும் அந்த பொன்னிற திரிசூல மனித வாழ்வின் 3 நிலைகளை ஆள்கிறது: விழிப்பு நிலை, கனவு நிலை மற்றும் ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த 3ஐயும் கடந்து துரிய நிலை எனப்படும் பேரின்ப நிலையை அடையச் செய்வது அந்த அமைதியை உணருங்கள். கைலாயம் எங்கே தூரத்தில் இல்லை. உங்கள் மனதை அமைதிப்படுத்தினால் உங்கள் இதயமே சிவனின் கைலாயமாக மாறும். ஆதியோகியின் இந்த தியான கோலம் நமக்கு தரும் செய்தி ஒன்றுதான்: புற உலக தேடலை நிறுத்து, அக உலகத்திற்குள் நுழை. அங்கே நீயே சிவனாவாய். எங்கே அமைதி நிலவுகிறதோ அங்கே ஈசன் இருக்கிறான். இதோ இந்த பனி படர்ந்த கைலாயத்தின் உச்சியில் பிரபஞ்சத்தின் முதல் யோகி அமர்ந்திருக்கிறார். அவரது உடல் நீல நிறமாக இருப்பது ஏன்? பார்க்கடலை கடைந்தபோது எழுந்த ஆழகால விஷத்தை உலகை காக்க அவர் அருந்தினார். அந்த விஷம் அவரது தொண்டையிலேயே தங்கி இருப்பதால் அவர் நீலகண்டன் ஆனார். அவர் அணிந்திருக்கும் புலி என்பதால் சிவன் அவளை தன் ஜடையில் தாங்கி மென்மையாக பூமியில் ஓடவிட்டார். இது எதை குறிக்கிறது தெரியுமா?
கட்டுக்கடங்காத நம் எண்ணங்களை தியானத்தின் மூலம் முறைப்படுத்தினால் அது ஞானமாக மாறி நம் வாழ்வை செழிக்க வைக்கும். அவர் கழுத்தைச் சுற்றியிருக்கும் நாகம் காலத்தை குறிக்கிறது. பாம்பு தன் சட்டையை உரிப்பது போல நாமும் நம் பழைய தீய பழக்கங்களை உரித்து எறிய வேண்டும். பயன் தரும் பாம்பையே ஆபரணமாக அணிந்திருக்கும் அந்த ஈசன் என்னிடம் சரணடைந்தால் உனக்கு எதற்கும் பயமில்லை என்று அபயமளிக்கிறார். சிவனின் நெற்றிக்கண் இது வாழ்வின் அடையாளம் மட்டுமல்ல, இது ஞானத்தின் உறைவிடம். மன்மதனை எரித்த அதே கண் இன்று நம்மிடம் இருக்கும் அறியாமை என்னும் இருளைச் சுட்டெரிக்க தயாராக இருக்கிறது. அவர் கையில் ஏந்தி இருக்கும் திரிசூலம் பிரபஞ்சத்தின் 3 சக்திகளை குறிக்கிறது. இச்சாசக்தி விருப்பம், கிரியாசக்தி செயல் மற்றும் ஞான சக்தி அறிவு. இந்த 3ஐயும் ஒரு புள்ளியில் இணைப்பதே சிவன் தத்துவம். அந்த சூலத்தின் நுனியில் இருக்கும் உடுக்கை டமரு பிரபஞ்சத்தின் முதல் அதிர்வை உருவாக்கிய நாதம் படைப்பு அங்கிருந்து தான் தொடங்குகிறது. சிவன் தியானத்தில் இருக்கும்போது அவர் எதை பார்க்கிறார்? அவர் தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறார். அகமே பிரம்மாஸ்மி, அதாவது இறைத்தன்மை உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை அவர் உலகுக்கு உணர்த்துகிறார். நீங்கள் படத்தை பார்க்கும்போது வெறும் உருவத்தை மட்டும் பார்க்காதீர்கள், அந்த மௌனத்தில் ஒளிந்திருக்கும் மகா சக்தியை உணருங்கள். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு யோகியைப் போல நிதானமாக இருந்தால் இமயமலையைப் போன்ற உறுதியை பெறலாம். ஓம் நமச்சிவாயா. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம் உடலில் உள்ள 7 சக்கரங்களும் விழிப்படைகின்றன. இந்த பிரபஞ்ச நாயகனின் அருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருக்கட்டும். தியானமே உயர்வு, சிவனே தஞ்சம். ஓம் த்ரயம்பகம் யஜமஹே சுகந்திம் புஷ்டிவர்தானம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.